தமிழக கடன் சுமைக்கு காரணம் மத்திய அரசு தான் காரணம் என புதிய விஞ்ஞானமான பதிலை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறுகிறார். 3000 பொங்கல் பரிசு திமுக கட்சி நிதி அல்ல. உதயநிதி ஸ்டாலின் கூறுவது போல அப்பன் வீட்டு பணம் அல்ல, மக்களின் வரி பணம். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கடும் குற்றச்சாட்டு. மதுரை தமிழகத்தில் வரலாறு காணாத அளவில் கடன் சுமை அதிகரித்து உள்ளது. டெல்லி சென்றுள்ள நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழகத்தின் கடன் சுமைக்கு மத்திய அரசுதான் காரணம் என புதிய விஞ்ஞானமான பதிலை கூறுகிறார். அதேபோல அமெரிக்காவின் வரி விதிப்பால் பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டதாக கூறுகிறார். சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டதற்கு GST மூலம் 10,000 கோடி வரி விதிப்பு தான் காரணம் என்று கூறுகிறார். இதுதான் கடன் சுமைக்கு அதிகரிக்க காரணம் என்று ஆட்சி முடியும் தருவாயில் 4.5 ஆண்டுகளுக்கு கழித்து நிதி அமைச்சர் கூறுகிறார். ஏற்கனவே தமிழ்நாடு பொருளாதாரத்தை கடன் சுமையை சீர்படுத்த குழு அமைத்து சீர்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது ஸ்டாலின் கர்ஜித்தார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சொல்லும் கருத்தும் அம்பலத்துக்கு வந்துள்ளது. இன்றைக்கு இயலாமை அறியாமை நிர்வாக குளறுபடி இப்படி ஏற்படுத்திவிட்டு தமிழ்நாடு எதுவுமே இல்லாமல் என்ற நிலையை திமுக அரசு தற்போது உருவாக்கியுள்ளது. எதற்கெடுத்தாலும் அமெரிக்கா, ஜப்பான், சீனாவை பாருங்கள் என்று கூறி தங்களின் நிர்வாக குளறுபடியை தமிழகத்தின் கடன் சுமைகள் இவைகளால் மக்களிடத்தில் மூடி மறைக்க திசை திருப்பும் வேலையில் தான் உள்ளது இந்த காலாவதி அரசு உள்ளது. மக்களை திசை திருப்ப பிறர் மீது பழியை போடுவது தான் திமுக அரசின் வேலை. ஆட்சிக்கு வரும் முன்பு 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறினார். தற்போது ஆட்சிக்கு வந்த பின்பு 3,000 ரூபாய் என்று அறிவிக்கிறார். எதிர்க்கட்சி தலைவராய் இருந்த பொழுது தமிழக மக்கள் மீது ஸ்டாலின் காட்டிய கரிசனம், அக்கறை எல்லாம் மறைந்து போன மர்மம் என்ன? பொங்கல் பரிசு தொகையை திமுக கட்சி நிதி போல கொடுக்கிறார்கள். கடைகளில் திமுக கொடியை கட்டி திமுக நடத்தும் நாடகத்தை பார்த்து மக்கள் வேதனை கொள்கிறார்கள். பொங்கல் பரிசுகளை திமுக வட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் வரும் வரை காத்திருந்து மக்களுக்கு கொடுக்கிறார்கள். திமுக கட்சிக்காரர்கள் வந்த பின்புதான் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். பொங்கல் பரிசை திமுக சொந்த நிதியாக கொடுப்பதன் போல நாடகத்தை நடத்துகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் சொன்னது போல இன்றைக்கு நாங்களும் கூறுகிறோம். இந்த பணம் உங்க வீட்டு பணம் அல்ல, உங்கள் அப்பன் வீட்டு பணம் அல்ல, இது மக்களின் பணம். திமுக இது போன்று செய்வது திமுகவின் மரபாகும். இன்றைக்கு தமிழகத்தின் கடன் சுமையிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடியாருக்கு மக்கள் மகுடம் சூட்டுவார்கள் என கூறினார். சாதனை என்பதை மூடி மறைக்கின்ற வகையில, திசை திருப்புகின்ற வகையில, இந்த அரசுடைய இயலாமையை மறைக்கின்ற வகையில, இந்த அரசுடைய நிர்வாக திறமையின்மையை மறைக்கின்ற வகையில, இந்த அரசினுடைய காலாவதியான கணக்குகளை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி தமிழக அரசு கரையேற போகிறது என்ற கவலை தமிழகத்திலே சூழ்ந்திருக்கிற நிலையில இன்றைக்கு அதிலிருந்து மக்களை திசை திருப்புவதற்காகவும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் பிறர் மீது பழி போடுவதில் என்ன சாதனை படைத்திருக்கிறது ஸ்டாலின் திமுக அரசு. இதுல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5,000 ரூபாய் பொங்கல் பரிசு என்ற நிலையிலே அந்த எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பாக 5,000 ரூபாய் கொடுக்க சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் 3,000 ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சராக வந்தவுடன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது மக்கள் மீது இருந்த கரிசனமும் அக்கறையும் முதலமைச்சராக வந்த பின்பு ஸ்டாலினுக்கு மறைந்து போனதுடைய மர்மம் என்ன என்று மக்கள் பொங்கல் பரிசு வாழ்ந்த போது இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அது மட்டுமல்ல, ஏதோ இது அவர்களுடைய திமுக கட்சி நிதியிலிருந்து கொடுப்பதை போல ரேஷன் கடைகள் எல்லாம் திமுக கொடியை கட்டி கொண்டு அவர்கள் நடத்துகிற அந்த நாடகங்கள் எல்லாம் மக்கள் வேதனையிலே ஆழ்த்தி இருக்கிறது. சுருக்கமாக இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை துவங்கி வைப்பதற்கு வட்ட செயலாளர்கள் இருந்து கிளை செயலாளர் வருகிற வரை மக்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கிறது. பல கடைகளிலே திமுகவுடைய அந்த கட்சிக்காரர்கள் வந்ததற்கு பிறகுதான் வழங்க முடியும் என்று ஒரு கட்டாயப்படுத்துகிற சூழ்நிலை இருக்கிறது. சுருக்கமாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பாசையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 5,000 ரூபாய் தருகிறேன் என்று பட்டை நாமத்தை போட்டு 3,000 ரூபாய் அறிவிப்பு வெளியிட்ட இந்த 3,000 கொடுப்பதற்கும் திமுக கட்சிக்காரர்களுடைய சொந்த நிதி போல
நீங்கள் ஒரு நாடகத்தை நடத்துவது இது ஒன்றும் உங்கள் அப்பன் வீட்டு பணம் அல்ல என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதையே அவர்களுக்கு நினைவு கூர்ந்து, இது மக்கள் வரி பணம், இது மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுப்பதற்கு எதற்கு இத்தனை ஆடம்பரமும் ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும், திமுக கொடி கட்டி திமுக வட்டச்செயலாளர் வந்துதான் வழங்க வேண்டும் என்பது, இந்த மரபுகளை எல்லாம் இன்றைக்கு உடைத்தெறிகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் இந்த கடன் சுமையில தத்தளிக்கிற இந்த தமிழகத்தை மீட்டெடுப்பதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையிலே நாம் மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட நாம் அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும். இந்த தை திருநாள் பிறக்கின்ற இந்த நாளிலே நாம் அனைவரும் உறுதியேற்று வெற்றி வாகை சூட வேண்டும். புரட்சி தமிழர் எடப்பாடி தலைமையில மக்களாட்சிக்கு மகுடம் சூட்ட வேண்டும் என்று வணங்கி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.